ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் தேங்காய் பத்தை, கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, உளுத்தம்பருப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு இதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட் ப்ரௌனாக வந்தால் போதும். இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். மறுபடியும் இப்போது லைட் சூடில் கொத்தமல்லியை ஒரு வதக்குனா போதும். ரொம்பலாம் வதக்கி விட தேவையில்ல, லைட்டாக வதக்குனா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட் கடாயிலே வதக்குனா போதும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை மிளகா தெறிக்குன்றதுனால மேலே ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி பச்சை மிளகா வறுபட்டதும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பும் பச்சை மிளகா, இஞ்சி போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததும் இது கூட கொத்தமல்லி வதக்கி வச்சுக்கிற கொத்தமல்லியும் தேங்காய் பத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து எடுத்தால் நம்மளோட சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடிங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, குழி பணியாரம் கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.